நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். தொடர்ச்சியாக தளபதி விஜய் கரூரிலே நடாத்திய அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த அந்த சன நெரிசல் விபத்து சம்பந்தப்பட்ட செய்திகள், தகவல்கள், தரவுகள் சமூக வலைதளங்கள், செய்தி ஊடகங்கள், யூடியூப் சேனல்களில் எல்லாம் அப்படியே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இறப்பினுடைய எண்ணிக்கை 40 தொட்டிருக்கிறது. மேலும் சிகிச்சைகளை பெற்று வருகின்றவர்களினுடைய உடல் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் சொல்கின்றன. ஒரு சில மனதை கசக்கக்கூடிய சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதனை உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வருவதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் செய்கின்றேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே நண்பர்களே சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய இரக்க சிந்தனை கொண்ட எல்லோருக்கும் இந்த சம்பவத்தை கேட்கிற போது நிச்சயமாக மனங்கள், இதயங்கள் கலங்கித்தான் தெளிய போகின்றன. இதிலே குறிப்பாக வாய் பேசாத, காது கேளாத ஒரு பெண்மணி ஒருவர் தன்னுடைய குழந்தையோடு விஜயை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தொடரிலே பங்கெடுத்திருந்தார். அந்த குழந்தைக்கு வெறுமனையே 1.5 வயதுதான். அந்த குழந்தை அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிரிழந்திருக்கிறது. உயிரிழந்த கவலையை கூட வெளிப்படுத்த முடியாமல் அழுவதற்கு, மற்றவர்களுக்கு தன்னுடைய வேதனை சொல்வதற்கு இயலாத அந்த பெண்மணி அப்படியே வெதும்பி நின்ற ஒரு காட்சி எல்லோருடைய இதயங்களையும் நொறுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். 3 வயது நிரம்பிய ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய இறப்பு, அந்த இறுதிக்கிரியை நடைபெற்றிருக்கிறது. அந்த குழந்தைக்கு இறுதிக்கிரிகைகள் எல்லாவற்றையும் செய்து அந்த குழந்தையை புதைத்துவிட்டு தாய்மாமன் அந்த புதைகுழியின் மீது விழுந்து அழுது புலம்புகிற அந்த காட்சி எல்லோருடைய மனங்களையும் சிதறடித்திருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம், ஊருக்கு தளபதி விஜய் வருகிறார், அவரை பார்த்துவிட்டு வருகிறோம் என்று ஒரு குடும்பத்திலிருந்து மனைவியும் பிள்ளையும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். போனவர்களை நீண்ட நேரமாக காணவில்லை என்று சொல்லி தளபதி விஜய் அங்கு அந்த பிரச்சார நடவடிக்கைக்கு வந்தும் கூட நீண்ட நேரமாக மனைவியையும் பிள்ளையையும் காணவில்லை என்று கணவன் பல தடவைகள் தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கிறார். ஆனால் இறுதியில் அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்தது யார் தெரியுமா? ஒரு பெண் போலீஸ். அந்த பெண் போலீஸ் அங்கிருந்து கூறிய தகவல், அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு ஓடி சென்று விசாரித்து பாருங்கள் என்று. அங்கு போன அந்த கணவன் பயபீதியோடு, மனதிலே குமுறல்களோடு, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி ஒரு பய உணர்வோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் ஓடி அங்கே விசாரிக்கிறார். தனியார் மருத்துவமனையிலே சொல்கிறார்கள், அரச மருத்துவமனைக்கு ஓடி சென்று அங்கே விசாரித்து பாருங்கள் என்று. ஆக இதே அந்த உணர்வோடு அரச மருத்துவமனைக்கு சென்று பார்த்தால் அங்கே அவருக்கு சொல்கிறார்கள் பதில், பிணவறையிலே போய் ஒரு முறை பரிசோதித்து பாருங்கள் என்று. அவருடைய மனநிலையை யோசித்து பாருங்கள், அவருடைய மனநிலை எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று பாருங்கள். பிண அறையிலே போய் பார்க்கிறார், அங்கே அவருடைய பெண் குழந்தை இறந்த நிலையில் சடலமாக இருக்கிறது. சரி, மனைவிதான் உயிரோடு இருப்பார், மனைவியாவது சந்தித்து விட வேண்டும், காப்பாற்றி விட வேண்டும் என்ற மனநிலையோடு ஓடி சென்ற அந்த கணவனுக்கு மனைவியும் உயிரிழந்து விட்டார் என்ற ஒரு துயர செய்தி அவருடைய காதுகளை வந்தடைகிறது. கிராமத்துக்கு வந்த தளபதி விஜயை பார்ப்பதற்காக சென்ற மனைவியையும் பிள்ளையையும் பறிகொடுத்த சோகத்தில் அந்த கணவரனுடைய மனநிலையை ஒருபுறம் யோசித்து பாருங்கள். அதைவிட இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்மணி, 9 மாத கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இழந்த சோகத்திலே பரிதவித்து அந்த இறந்த சடலத்தை பார்த்து குமுறி அழுகிற காட்சி பார்க்கின்றோரை எவ்வளவு கலங்கடித்திருக்கும் என்பதை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை நண்பர்களே. இதைவிட இறந்தவர்களுக்கான இறுதி கிரிகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறந்தவர்களின் உடலை வைத்து இறுதி கிரிகைகளை செய்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர் அழுது புலம்புகிற அந்த சோகம் போய்த்த நிகழ்வுகள் புகைப்படங்களாக வெளியே வந்திருக்கின்றன. அவற்றை பார்க்கிற போது உண்மையிலே அங்கு நடந்த அந்த துயரத்தை எங்களால் கற்பனையில் கூட பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஒரு உறவு, ஒரு உயிர், ஒரு முக்கிய நபரை இழந்த துயரம் எங்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் அதை இழந்து தவிர்க்கின்ற, அந்த உயிரை இழந்து தவிர்க்கின்ற அந்த குடும்பங்கள் எல்லோருக்கும் அது ஒரு ஆறா துயர், ஒரு கடுமையான வலி என்று சொன்னால் அது மிகையல்ல. இதைவிட நண்பர்களே, ஊடகங்களிலே நேற்று நடந்த அந்த கரூர் கூட்டத்தொடர், அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துக்கு பிறகு
அந்த பிரதேசம் எவ்வாறு காட்சி அளிக்கிறது என்பது பற்றிய சில புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. அந்த புகைப்படங்களை உங்களுடைய பார்வைக்காக இணைத்துக் கொள்கின்றேன், பாருங்கள். அந்த புகைப்படங்களை பார்க்கிற போது அங்கு நடந்த அந்த கூட்ட நெரிசல், அங்கு நடந்த அந்த விபரீத சம்பவம், அந்த விபத்து என்பது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும் என்பதற்கு இந்த புகைப்படங்களே ஒரு சாட்சி. மோட்டார் சைக்கிள்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது, கட்சி சார்ந்த கொடிகள், பதாதைகள் எல்லாமே அங்கே சிதறி போடப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தைகள் பாவிக்கின்ற இந்த பால் பூச்சி என்று சொல்வார்கள் இல்லையா, அதெல்லாம் அங்கே சிதறவிடப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பயன்படுத்துகின்ற பெண்களுக்கான பாதணிகள், முதியவர்கள் பயன்படுத்துகின்ற பாதணிகள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. கதிரைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்த மாதிரியான, ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வை அந்த புகைப்படங்களை பார்க்கும் போது தெரிகிறது. இதை வைத்து பார்த்தால் உண்மையிலே அங்கு நடந்த சம்பவம் எவ்வளவு தூரம் பாரதூரமாக இருக்கும் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பிலே விசாரித்து நீதியான நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு தற்சமயம் திமுக அரசாங்கத்தால் ஒரு ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி ஒருவருடைய தலைமையிலே, திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு குழு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய செயலாளர் மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளின் போக்கிலே அவர் வெளியே வர முடியாது, அதாவது பிணையில் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட அவருக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகமும் இப்பொழுது நீதி சட்டத்துறை சார்ந்து தங்களுடைய வாத பிரதிவாதங்களை வைப்பதற்கும் தீர்மானித்திருக்கின்றார்கள். இதற்கிடையிலே இன்றும் நாளை உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரச நிகழ்வுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தினாலே. எனவே இதை ஒரு சோகமான நாளாக, ஒரு துயரம் தோய்ந்த நாளாக இந்த 2 நாட்களும் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இன்னும் ஒரு செய்தி, இறந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது இழப்பீடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே தளபதி விஜய் அவர்கள் இறந்த குடும்பம் ஒன்றுக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறார். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெற்றுக் கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வைத்தியசாலையிலிருந்தே வெளியே வரும் வரைக்குமான அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊழியர்கள், அதே போல் தொண்டர்கள் இப்பொழுது தயாராக இருப்பதாகவும் ஒரு செய்தியை அதன் சார்பிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பணத்தினை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதே போல பிரதமர் நிதியத்தின் சார்பிலும் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இறந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதமும், காயப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் வீதமும் அந்த பணம் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் கூட இப்பொழுது தங்களுடைய பங்குக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணத்தை முன்வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், வழங்கப் போகின்றார்கள். உயிரிழந்த குடும்பம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயும், காயப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அவர்கள் இழப்பீடாக வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். எனவே குடும்பங்கள் சார்பிலே குடும்பங்களுக்கு இழப்பீடுகள், நிதிகள் போய் சேர்ந்தாலும், அவர்களுக்கான ஆறுதல்கள், அவர்களுக்கான அஞ்சலிகள் போய் சேர்ந்தாலும் அவர்களுடைய இழப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆகவே இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு சரியான ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். பொதுவாக இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்லது ஈகோ நிறைந்த அரசியல் கலாச்சாரம் நிச்சயமாக களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு விடயம்தான் தமிழகத்தில் இது போன்ற பல சம்பவங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொதுவாக எல்லோருடைய நடுநிலைமையாளர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்ற அதுவரையில் நன்றி, வணக்கம்.